ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மனித வாழ்க்கையில் ஆன்மீகமும் தத்துவமும் ரெண்டுமே பின்னி பிணைந்தே காணப்படுது. ரெண்டுமே வாழ்க்கைக்கு தேவையான நெறிமுறைகளை தான் சொல்லி கொடுக்குது. இதில் பக்தி பெருசா கடமை பெருசா அப்படிங்கிற கேள்வி வரும்போது அந்த கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையை கேட்டுட்டு வந்துருவோமா? ஒரு சமயம் நாரதருக்கு அவர் தான் சிறந்த பக்தன் அப்படிங்கிற தலக்கணம் வந்துருச்சு. நேரே வைகுண்டத்திற்கு போய் விஷ்ணு பகவானிடம், சுவாமி, உங்களுடைய திருநாமத்தை எந்நேரம் சொல்லி கொண்டிருப்பதால் நான் தான் உங்களுடைய சிறந்த பக்தன் நினைக்கிறேன் அப்படின்னு கர்வத்தோடு சொல்கிறாரு. அதுக்கு விஷ்ணு பகவான், உன்னை விட சிறந்த பக்தன் ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பூலோகத்தில் இருக்கிற ஒரு ஏழை விவசாயி குடிசையை காமிக்கிறாரு. நாரதருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. நம்மை விட எந்த விதத்தில் அவன் சிறந்த பக்தனாக இருக்க முடியும்? இதை தெரிஞ்சுக்க நாரதர் அந்த ஏழை விவசாயி நடவடிக்கையை மறைஞ்சிருந்து கண்காணிக்கிறாரு. அந்த விவசாயி காலையில் எந்திக்கிறாரு. எந்திரிச்ச உடனே, நாராயணா, இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதாக இருக்கணும்ப்பா அப்படின்னு சாமி கும்பிட்டுட்டு எந்திக்கிறாரு. அப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு போய் பணிவிட பார்க்குறாரு. அதுக்கு பிறகு அவருக்குரிய சிறிய நிலத்தில் பயிரிட்டுட்டு வந்து சாயந்தரம் வந்ததும் அவங்க வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு, மனைவி சமைச்சு போட்டதை சாப்பிட்டுட்டு, ஆடு மாடுகளுக்கு தேவையான தீவனங்களை வச்சுட்டு, கடைசியாக தூங்குறதுக்கு முன்னாடி, நாராயணா, இன்றைய பொழுது நல்ல பொழுதாக போச்சுப்பா, உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாரு. இதையெல்லாம் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்த நாரதர் விஷ்ணு பகவானிடம், ஒரு நாளைக்கு 2 தடவை தான் உங்கள் நாமத்தை சொல்கிறவன் எப்படி சிறந்த பக்தனாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. நாரதரை அவர் வழியிலே போய் தான் மடக்கணும் அப்படின்னு நினச்ச விஷ்ணு பகவான் எண்ணெய் நிரம்பிய ஒரு சிறிய கலையத்தை நாரதர்கிட்ட கொடுத்து, நாரதா, இதை உன் தலைமையில் வச்சுட்டு பூமியை ஃபுல்லாக சுற்றி வர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் ஒரு நிபந்தனை, சுற்றி வரும்போது ஒரு துளி எண்ணெய் கூட கீழே சிந்தக்கூடாது அப்படிங்கிறாரு. நாரதரும் தலைமையில் வச்சிருக்க எண்ணெய் கலையத்தோட நாடு மலை காடு அப்படின்னு எல்லாத்தையும் சுற்றிட்டு கடைசியாக வைகுண்டத்துக்கு வராரு. விஷ்ணு பகவான் நாரதர்கிட்ட கேட்குறாரு, இப்போ சொல்லு, நீ சுற்றி வரும்போது எத்தனை முறை என் திருநாமத்தை சொன்ன அப்படின்னு கேட்குறாரு. நாரதருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. எண்ணெய் கீழே சிந்தக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருந்ததுனால தங்கள் திருநாமத்தை சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ புரிஞ்சிருக்குமே, தன்னுடைய கடமையை செஞ்சுட்டு ஓரிரு தடவையாவது என்னை நினைக்கும் அந்த ஏழை விவசாயி தான் சிறந்த பக்தன் என்பதை ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. நாரதருக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.